இங்கிருந்து ஒருவர் ஒன்று சொன்னா அதுக்கு இங்கிருந்து ஒருத்தர் கவுண்டர் கொடுக்கலாம். இங்கிருந்து ஒருத்தர் ஒன்று சொன்னா அதுக்கு உடனடியாக கவுண்டர் கொடுக்கலாம். ரெடியா? யாருன்னு பாத்துடலாமா? ஆண்களா பெண்களான்னு? தொடங்கட்டும் போட்டி. என்னம்மா இங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்க மாமா, பேசிக்கிட்டு இருக்க மாமா. நீ சொன்னது அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்கோ. உனக்கு பின்னால் ஒரு சங்கதியா பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. போன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அந்த போன்ல தான் நீ 1 மணி நேரமா பேசுன. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பேராபத்து நம்மள தாக்கி வந்துட்டே இருக்குது. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. நீ இன்னும் வளரவே இல்ல தம்பி. எம்ஏ பிலாசபி வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நோட செல்லம் அடப்பா இருக்கு. கேக்குது. கிச்சடிங்கப்பா கிச்சடி. கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? இன்னும் டீ இன்னும் வரல. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. சரிங்க. போதும்டா சாமி, ரீல் அந்து போச்சு. வெளிய போங்கடா ஐயோ கெர்ராஸ்கல்களா. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. நீங்க வந்தா மட்டும் போதும். உச்சகட்டம். பன்னிக்குட்டி எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசுதே. டூ மச் 3 மச். நீங்க பாக்க நல்லா தலதலன்னு கியூட்டா சின்ன தம்பில வர மனோரமா மாதிரியே இருக்கீங்க. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா அது போதும். பேரழகன் சினேகா சொல்லிட்டாங்க பாரு. ஐயோ அதோ ஒரு அஜித் சார் சொல்றாருப்பா. அஜித் சொல்றாரு பாரு. வந்து நின்னது குத்தமாடா. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எவன் ரத்த கைக்கு சாவறது? தீஞ்சாச்சா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது தீஞ்சிருச்சுன்னு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. யதார்த்தத்துல ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுமா, பசங்க கலாய்க்கிறாங்கன்னு பொதுவா பேர் இருக்கு. உண்மையாவே பயங்கரமா கலாய்க்கிறது பொம்பளை பிள்ளைங்க தான். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. கலாய்க்கிறதுல அடிக்கடி இப்ப யூஸ் பண்ற டெர்மினாலஜி என்ன? நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு டெர்மினாலஜி. அப்படி சமீப காலமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி என்ன? கலாய்த்தல்ல 2 பேர் சேர்ந்து கும்பலா கலாச்சிக்கினாங்கன்னா அந்த கும்பல் பக்கத்துல இருக்க கும்பல் எல்லாம் சேர்ந்து எவன் மொக்குவாங்கன்னு அவனை பார்த்தாடு கோல்னு கத்துறது. பழசு, பழைய காமெடி பழசு. யாராவது மொக்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த கலாய்ஸ்டாராமா அந்த மாதிரி. ஆடு சிக்கிடுச்சுன்னு வாங்க, யாராவது அன்னைக்கு கலாய்க்கிறதுக்கு மாட்டிட்டாங்கன்னா சோ ஆடு சிக்கிருச்சு. கடல்லே கிடையாதான். கடல்லே கிடையாது அப்படின்னா, அதாவது அவங்க சொன்னதை வந்து நம்மள அவங்க டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கடல்லே கிடையாது, அதாவது உன்னால என்ன கலாய்க்கவே முடியாதுன்ற. எப்படி ரொம்ப பழைய சீனா இருக்கே பாஸ். நானே ஒரு 5-6 தடவை பண்ணிட்டேன். மோஸ்ட்லி யாராவது நம்மள கலாய்ச்சிட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம பல்பு வாங்கிட்டோம்னு தெரிஞ்சிடும். அந்த நேரம் நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த செகண்ட் சரி பப்ளிக் அப்படின்னு. நீ என்னை இப்ப அடிக்க போற மேட்டரை பப்ளிக் வாட்ச் பண்றாங்களா? இல்ல அப்படின்னா வேணா ஒரு தடவை அடிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட். நம்ம ஏதாவது பெஸ்டா பண்ணிருக்கும் போது நம்மள வேணும்னே கலாய்ப்பாங்க இல்லையா? அப்போ ஐயோ என்ன கலாய்ச்சிட்டாங்களே, ஐயோ அப்படின்னு. ஓ அப்படி சொல்லிட்டு அவங்கள கலாய்க்க சொல்லிட்டு அவங்கள எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீங்களாம் நல்லா வருவ. நீலாம் நல்லா வருவப்பா. நீலாம் நல்லா வரணும்டா, நல்லா வரணும். யாராவது ஒரு பொண்ணு வந்து இதுக்கு என்னன்னா இன்னமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொல்லி முடிச்ச உடனே டக்குன்னு ஆமா இவங்க பெரிய நீயான கோபிநாத் வந்து சொல்லிட்டாங்க. இது என்ன கலாய்க்கிறியா? ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நமக்குள்ளே முடிச்சுக்கிடுவோமே. நமக்குள்ளே முடிச்சுக்கிடுவோமே. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. செத்தாண்டா சேகர். இது ஒரு டயலாக் தாங்க. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். டிராப் ஆயிடுச்சுன்னா சோளமுத்தா போச்சா. டேய் சோளமுத்தா போச்சா. ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ். கலாச்சி முடிச்சிட்ட பிறகு சொல்ல வேண்டியது 4 பேருக்கு நல்லதுதான், எதுவுமே தப்பு இல்ல. யாரா அந்த 4 பேரு? நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளும். கேக்குறவன் கேட பிள்ளைட்டா கோபிநாத் கோட் போடலன்னு சொல்லுவாங்களே. ஏய் அவுத்துட்டுமா டேய் அப்பா. இந்த கோட்டு பஞ்சாயத்து தமிழ்நாட்டுல எவ்வளோ நாள் ஓடுதுன்னு தெரியலையே. ஒண்ணுல உன்னுடைய பியூட்டி பார்த்து அந்த குட்டிக்கு பராம. சித்தப்பா சூதுனா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். ஓ சித்தப்பா சூதுனா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். தப்பு தெரியும். சூது நானும் எங்களுக்கும் தெரியும். ரொம்ப யாராவது கலாச்சிட்டே இருந்தாங்கன்னா போய் பெரியவங்களை கூட்டினா போ பெரியவங்களை கூட்டு வா. வா எல்லாம் ரெடி. சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்திருக்கிறேன். வேறு உங்க வேற சமூகத்திட்ட இருந்து நாங்க கேக்குறோம். வேற விஷயம் நிறைய வாங்க அப்படின்னு சொல்றது டெர்மினாலஜி வந்து உங்களை தான் கலாய்க்கிறேன் நானு. வேற நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க.
ஏமா நீ வந்ததுல இருந்து என்ன கரை வச்சே போயிட்டு இருக்கேமா. ஓகே, நிறைய எதிர்பார்க்கிறமா உங்ககிட்ட இருந்து. வேற யாராவது முக்கையா கலாய்ச்சிட்டாங்கன்னா தம்பி டீ இன்னும் வரலப்பா அப்படின்னு. தம்பி இன்னும் டீ வரல. தம்பி டீ இன்னும் வரல. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. வேற தம்பி நீ இன்னும் வளரணும்பா. தம்பி இன்னும் வளரணும்பா. இது யாருக்கு இந்த டயலாக்? இந்த பல்பு குடுக்கறதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. பல்பு குடுக்கறதுன்னா என்ன? எப்படி பல்பு கொடுப்பீங்க? ஒருத்தனை தானா கூப்பிட்டு இன்ட்ரெஸ்டா பேச சொல்லுவேன். என்ன மச்சான் சொல்றா அப்படின்னா ஒரு மேட்டர் பத்தி இன்ட்ரெஸ்டா சொல்லினே இருப்பான். உடனே ஒரு 4 பேர் சரியில்ல, சரி ஊரா பரவாயில்ல வேணா ஒரு அப்படின்னு அப்படியே போயிடுறது. ஆட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இவர் என்னோட ஃப்ரெண்டு. யாராவது மொக்கையா கலாய்ப்பாங்க, அதுக்கு இவர் ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஐயோ ஐயோ அம்மா ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? இன்னொருத்தர் சார் வந்து ரொம்ப மொக்கையா ஜோக் அடிப்பாரு, அவரு கலாய்க்கிறதுக்காகவே. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. இப்போ வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க கலாய்ப்பு ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. அவன் வந்து சொல்றதுல பல்பெல்லாம் வாங்கியிருக்கான்னு மேல காட்டுப்பாரு மச்சான், அவன் தலைக்கு மேல பிரகாசமா எரியுது. எக்கச்சக்கமா எரியுது. கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரிது. ரொம்ப மும்மரமா பேசிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷனே இருக்காது. சரி பல்பு தரணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லியே இங்கிலாந்து குவீன். இந்த பொண்ணு தான் இப்ப டீடைலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு எப்படி பல்பு கொடுப்பீங்க நீங்க? முடிஞ்சதா? யாரா என்ன ரோட்ல சண்டை போட்டேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க மும்பைல என்ன பண்ணிருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க. மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்பயா மாடு மேய்ச்சிக்கிட்டேன். யாராவது ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்கும்போது சரி அப்புறம் முருகா அப்படின்னு பழைய ஐடியாவா இருக்கு. காதல் கூட தானே பழசே, எல்லாரும் காலமா பண்ணலையா? யாராவது பழைய ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம கிட்ட திருப்பி சொன்னாங்க. என்னது காந்தி செத்துட்டாரா? எம்ஜிஆர் செத்துட்டாருங்க. யாராவது பேசிட்டே இருக்கும்போது நடுவுல போயிட்டு விஷம் 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 அப்படின்னு போயிடுறது. விஷம் 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 எல்லாம் ஒன்னால விஷம் 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 விஷம். நீங்க கவனிச்ச வரைக்கும் பசங்களுடைய கலாய்த்தலில் எது பிடிக்கும்? இப்போ பசங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏதாவது பொண்ணு இருந்தானா பொண்ணு போய் சீரியஸா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும், இதெல்லாம் பரவாயில்ல நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு காட்டன் தருமா, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்வாங்க. உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சுல. அண்ட் யாரா பாட்டு பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு சிங் இந்த ரைம் ஐ லைக் இட். ஐ லைக் இட். அப்படியா?